வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அன்பு தகப்பனே, இந்த ராத்திரி வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு விரோதமாய், வசனத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா சத்துருடைய தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதாக. கர்த்தர் உயர்ந்திருப்பீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை உயர்ந்திருப்பதாக. நிர்மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சிமிர்னா சபையின் தூதனை பார்த்து சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சிமிர்னா சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். நான் அதற்கு முன்பாக சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. சிமிர்னா அப்படின்னா அந்த சிமிர்னா பட்டணம் இந்த மிர்ங்கிறது வெள்ளை போலம். அங்க நடக்கிற வியாபாரத்திலே ரொம்ப முக்கியமான வியாபாரம் என்னன்னா இந்த வெள்ளை போலம். சிமிர்னா அப்படின்னு இந்த இடத்தை அழைக்கிறதுக்கு காரணமே அந்த மிர் வியாபாரம் நிறைய நடக்கும் அங்க. மிர்னா வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் அதனாலதான் அது சிமிர்னா. ஆனா இந்த வெள்ளை போலத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. ஒரு மரத்தை நம்ம ஊர்ல எல்லாம் ரப்பர் மரம், அதை என்ன செய்வாங்க, காயப்படுத்துவோம், வெட்டுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இதே போல அந்த மரத்தை அவங்க என்ன செய்வாங்கன்னா காயப்படுத்துவார்கள், இல்லைன்னா வெட்டுவாங்க. வெட்டுறப்போ அதுல இருந்து ஒரு திரவம், பிசு பிசுப்பான ஒரு திரவம் வரும். அதை கலெக்ட் பண்ணி தான் அந்த வெள்ளை போலத்தை உருவாக்குவாங்க. பாருங்க, ஆண்டவர் சபையை பார்த்தும் அப்படிதான் சொல்றாரு, நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே. அந்த பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலையுயர்ந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் பாருங்க, இந்த வெள்ளை போலத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கிறப்போ வெள்ளை போலத்தை பல காரியங்களுக்காக பயன்படுத்துறாங்க. அபிஷேக தைலத்திற்காக பயன்படுத்துறாங்க. அழகு, எஸ்தர் புஸ்தகத்தில் பெண்களுடைய அழகு பொருளுக்காக அதை பயன்படுத்துறாங்க. எண்ணெய்க்காக அதை பயன்படுத்துறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சரீரங்களை பதப்படுத்துவதற்காக இயேசுனுடைய சரீரத்தில் வெள்ளை போலமும் கரிய போலத்தையும் அவருடைய கல்லறையில அடக்கம் பண்ணுவதற்கு முன்பாக பதப்படுத்தினார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு மரம் படுகிற வேதனை அதை அபிஷேகத்திற்கு நேராக, உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு நேராக, விலையுயர்ந்த ஒரு மனிதனை அழகாய் மாற்றி ஒரு ராஜ பதவியில் உட்காரத்தக்கதாக வெள்ளை போலம் பயன்படுகிறது போல சில வேளையிலே பாடுகள் உங்க வாழ்க்கையை உருவாக்குவதாய் மாறும்.
அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களை அபிஷேகத்தில் உள்ளவர்களாய் மாற்றும், உங்களை ஆனந்த தைலம் உள்ளவர்களாக மாற்றும், உங்களை மிக உயர்ந்த ஸ்தானங்களில் அது கொண்டு போய் உட்கார வைக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில நீங்க மருந்தாய் மாறுவீர்கள். வெள்ளை போலத்தை மருந்துக்கும் பயன்படுத்துவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஸ்மிர்னா சபையை பார்த்து அப்படிதான் சொல்றாரு, நீங்கள் பாடுகளை பட போறீங்க. பாருங்க, தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார், நீங்க பாடுகளை பட போறீங்க. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல முடியும்? பாடுகளா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாதாரணமாகவே ஜெபிப்போம், ஆண்டவரே எனக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காதீங்க, ஆண்டவரே எனக்கு எந்த பாடுகளும் கொடுக்காதீங்க. ஆனா சின்ன சபை அப்படி இல்லை. அன்றைக்கு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலகட்டத்தில் ரோமர்கள் ரோம அரசாங்கத்திற்கு உட்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுவாங்க, நீங்க சீசரை தான் கடவுள்னு சொல்லணும், சீசர் தான் கடவுள். அதெல்லாம் ரொம்ப எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை அரசாங்க அலுவலகத்துக்கு போய் அங்க அவங்க கிட்ட சொல்லணும் சீசர் கடவுள். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் அதை சொல்ல மறுத்தார்கள். அவங்க சொன்னாங்க இயேசுதான் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நிமித்தம் அவங்க வாழ்க்கையில நிறைய பாடுகள் வந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளையில நம்ம வாழ்க்கையில சில பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிற போது நீங்க சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதை ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பாடுகள் இல்லாதது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு சில வசனங்களை நம்ம சிந்தித்து இந்த நாளிலும் பாடுகளின் மூலமாய் வரக்கூடிய ஆசீர்வாதம், பாடுகளை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார்? இன்றைக்கு சில வேளையில நமக்கு சில பாடுகள் இல்லாம இருக்கலாம், சில வேளையில் சில பாடுகள் சிலருடைய வாழ்க்கையில வரலாம். வந்த உடனே நீங்க பயப்பட வேண்டாம், பதறி போக வேண்டாம். பாடுகளை ஏன் ஆண்டவர் அனுமதிக்கிறார், அதனுடைய நோக்கங்கள் என்ன என்பதை இந்த நாளில் நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவே பற்றி எறிகிற அக்கினியை குறித்து. நன்றாக கவனிங்க, பேதுரு இதை எழுதுகிறார். ஆதி திருச்சபையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார், உங்கள் நடுவில் பற்றி எறிகிற அக்கினி. அப்படின்னா ஆல்ரெடி அவங்க பிரச்சனையில தான் போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க சரித்திரத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதி திருச்சபையில கிறிஸ்தவர்களை கம்பத்தில் கட்டி வைத்து தீ குடித்து எரிச்சாங்க. சூடான பழுத்த கம்பிய அப்படியே சூடாக்கி அதை பழுத்த கம்பியை கொண்டு போய் கிறிஸ்தவர்களை அவங்க பப்ளிக்ல வச்சு அவர்களுடைய உறுப்புகளில் சூடு கொடுத்தாங்க. சிலரை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த சபையை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மத்தியில் உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவே எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று எண்ணாம நீங்க நினைச்சிடாதீங்க, இது ரொம்ப கஷ்டம், இது ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க, நாங்க இப்படியெல்லாம் நினைக்கலையே, கிறிஸ்தவ வாழ்க்கை இப்படியெல்லாம் இருக்கும்னு நினைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காம அவர் சொல்லுகிறார். நீங்க 13வது வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக. நன்றாக கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிறைந்த வாழ்க்கை, நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கை. ஆண்டவர் ஒரு நாள் மகிமையிலே வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் மகிமையில வெளிப்படுவார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இதோட முடிஞ்சு போறதில்லை. இந்த வேலை,
இந்த ஊழியங்கள், இந்த ஆசீர்வாதங்கள் இதோட முடிஞ்சு போறதில்லை. ஆண்டவர் மகிமையிலே வெளிப்படும் போது அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானீர்கள். பங்காளி. நீங்க பாடுபடுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா பார்ட்னரா பார்க்கிறார். உங்களை நம்புறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. யோபுவை ஆண்டவர் நம்பினார். அதனால பிசாசு வந்து கேட்கிறான். அவனை சோதிச்சா அவன் பின்வாங்கி போயிடுவான்னு சொன்னப்போ ஆண்டவர் யோபுவை நம்பினார். பேதுரு சொல்றாரு, நீங்க பாடுபடுறீங்கன்னா ஆண்டவர் உங்களை நம்புறாருன்னு அர்த்தம். ஆண்டவர் உங்களை பார்ட்னரா மாற்ற விரும்புறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்க அவரோடு சேர்ந்து பாடுபடுவீங்கன்னு சொன்னா ஒரு நாள் வரும், உங்களுக்கு மிகுந்த லாபத்தை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு மிகுந்த மகிமை உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளையில நம்ம ஆண்டவரை பின்பற்றுவதனால் நிந்தைகள் வரலாம். ஆதி திருச்சபையில இயேசுவே தெய்வம் அப்படின்னு அவங்க சொன்னதுனால சிலர் வேலை இழந்தாங்க, சிலர் சொத்துக்களை இழந்தாங்க, சிலர் நன்மைகளை இழந்தாங்க. பேதுரு சொல்லிக் கொடுக்கிறார், ஆண்டவருக்காக நீங்க பாடுகளை சகிக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பங்காளிகளாய் எண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்ட்னரா நினைக்கிறார். நிறைய வேலையில நம்ம எல்லாம் நினைக்கிறோம், ஊழியத்துக்கு போனா, ஊழியம் செய்தா, சுவிசேஷம் சொன்னா நிறைய கஷ்டம் வருமே, எல்லாரையும் நம்மளை நிந்திப்பாங்களே, நீ உனக்கு வேற வேலை இல்லையான்னு எல்லாம் சொல்லுவாங்களே, இப்படியெல்லாம் நம்மளை நிந்திப்பாங்களேன்னு நினைக்கிறோம். ஆனா நீங்கள் ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் பாடுகள் உங்க வாழ்க்கையில வரும்னா ஆண்டவர் உங்களை பார்ட்னர் ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. நாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவர் கூட பார்ட்னர் வைக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரம்ப் கூட வைக்கிறதை விட, பில்கேட்ஸ் கூட வைக்கிறதை விட, எலோன் மாஸ்க் கூட வைக்கிறதை விட ஆண்டவர் கூட பார்ட்னரா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் நினைப்பாங்க, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் என்னை நிந்திப்பாங்களே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணுவாங்களே, அதுக்கு பயந்தே கீழ்ப்படியாம இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது ஒரு நாள் வரும், ஆண்டவர் கூட பாடுபடுறவங்களை அவருடைய மகிமையிலே ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. இரண்டாவதாக 14வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம எல்லாம் நினைப்பா, ஐயோ மனுஷங்க அது சிந்திப்பாங்களே. ஆதி திருச்சபையில இருந்தவங்க எண்ணம் எப்படி இருந்தது என்பதை அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5வது அதிகாரம் 41வது வசனத்தை வாசிங்க. 5:41. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு. சிலருக்கு சபையில போவாங்க, சபைக்கு போறப்ப பைபிளை தூக்கிட்டு போறப்பவே எவனாவது கிண்டல் அடிப்பான், அல்லேலூயா அப்படின்னு சொன்னாலே எல்லாமே போயிடும். அடுத்த வாரம் பைபிளே கொண்டு வர மாட்டாங்க சர்ச்சுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இல்லை. ஆதி திருச்சபை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியார். அப்படின்னா ஆண்டவர் எல்லாரையும் அவமானப்படுத்துறதுக்கு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாருக்கும் அவமானம் கிடையாது. சிலரை அவமானப்படுத்தினா அவங்க நிற்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும். ஆனா ஆதி திருச்சபையில அவங்கள அவமானப்படுத்துறாங்க. அவமானப்படுத்துறப்போ அவங்க சந்தோஷப்படுறாங்க, ஆண்டவரே அவமானப்படுவதற்கு தங்களை பாத்திரராக ஆண்டவர் எண்ணினதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க?
ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் கல்லறை கிடைக்கிறது சந்தோஷமா அவங்க எண்ணினாங்க. ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் அவங்க காரி துப்பினதை அவங்க சந்தோஷமா எண்ணினாங்க. நீங்க இந்த வசனம் சொல்லுகிறத வாசிங்க. 1 பேதுரு 4:14 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல், நல்லா கவனிங்க, மகிமையுள்ள ஆவி உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மகிமையுள்ள ஆவியானவர் மகிமை எங்க தங்கி இருக்கும்? உடன்படிக்கை பெட்டியில தங்கி இருக்கும். மகிமை எங்க தங்கி இருக்கும் தெரியுமா? சாலமோன் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணின போது தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது அப்படின்னு சொல்றோம். நான் வேதம் சொல்லுகிறது, உங்களை மனுஷங்க திட்டுறப்ப நீங்க பொறுமையா இருந்து பாருங்க, உங்க மேல ஒரு மகிமை தங்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. மனுஷங்க உங்களை அவமானப்படுத்துகிற போது, கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் உங்களை அவமானப்படுத்துகிற போது நீங்க அதை பொறுமையா இருப்பீங்க பாருங்க. அங்குதான் ஆண்டவருடைய மகிமை அபிஷேகம் வெளிப்படும். அங்குதான் ஆண்டவருடைய எழுப்புதல் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. சாலமோன் தேவாலயத்தை பார்த்து பார்த்து கட்டி அவன் நிறைய பலியிட்ட போது இறங்குன அந்த அபிஷேகம், அந்த மகிமை ஆண்டவருடைய நாமத்து நிமித்தம் நம்ம பொறுமையா இருந்தா ஆண்டவர் தம்முடைய மகிமை தங்கி இருக்குமா, தங்கி இருக்குமா? நம்ம நிறைய வேளையில நினைக்கிறோம், ஐயோ உலகமே என்னை எதிர்த்து வருது ஆண்டவரே. வேதம் சொல்லுது ஆண்டவர் உங்க கூட இருப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லாரும் உன்னை எதிர்த்து வந்தால் ஆண்டவரும் கூட இருப்பார். மகிமையுள்ள ஆவியானவர் உன் மேல தங்கி இருப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க அதுதான் வேதம் சொல்லுகிறது. அது எப்படி வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர்களாலே தூசிக்கப்படுகிறார். பவுல் என்ன நினைச்சான்னா, நான் சபையை துன்பப்படுத்துறேன், இந்த கிறிஸ்தவர்கள் துருபதேசம் பண்றாங்க, தூஷணம் பண்றாங்க, இவங்களை ஒன்றும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சவுல் வீடு வீடா நுழைந்து பெண்களை சின்ன பிள்ளைங்களை எல்லாம் பிடிச்சிட்டு தரவென்று இழுத்து செல்லணும் என்கிற நோக்கத்தோடு வர்ற சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சவுலே முள்ளில் குத்துகிறது உனக்கு கடினமாமே. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய வேளையில நீங்க எப்படி எடுத்துக்கணும்? அவங்களுக்கு பேதுரு சொல்லி கொடுக்கிறாரு, எப்பா அவங்க யாரு தூசிக்கிறாங்க? ஆவியானவரை தூசிக்கிறாங்க, உனக்குள்ள இருக்கிற ஆண்டவரை தூசிக்கிறாங்க, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தூசிக்கிறாங்க, உன்னை அழைச்ச ஆண்டவரை தூசிக்கிறாங்க. அவரே சும்மா இருக்கிறாரு. அவன் கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையில பாடுகள் வருகிற போது வேதம் சொல்லுகிறது, மகிமையுள்ள தேவனுடைய ஆவியானவர் உங்க மேல தங்கி இருப்பார். நம்ம ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம். அதை விட பெரிய எழுப்புதல் எப்போ உண்டாகும் தெரியுமா? பாடுகளை சகிக்கிற போது நம்முடைய வாழ்க்கை மூலமாய் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நீங்க வாசிங்க, 16வது வசனத்தை வாசிங்க. 19வது வசனம். தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் நல்லா கவனிங்க. தேவனுடைய நாமத்து நிமித்தம் பாட அனுபவிக்கிறவர்கள் நல்லது, அது நல்லதுன்னு சொல்றார்.
தங்கள் ஆத்மாவுக்கு நன்மை செய்கிறாங்களாம். ஏன் அப்படி சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, தங்கள் ஆத்மாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு ஆகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்க அந்த வசனத்தை ரொம்ப ஆழமா சிந்திக்கணும். அவர் சொல்றாரு, நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தர். அவர்தான் நமக்கு உயிரை கொடுத்தார், அவர்தான் நம்மளை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அவருக்கு நம்ம வாழ்க்கையை கொடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் நம்ம வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் முடிவடையலாம். வாகனத்தில் போகிறப்ப விபத்துகள் நடக்கலாம், சிலர் வியாதி வந்து மரிக்கலாம், சிலர் வயதாகி மரிக்கலாம். ஆனா பேதுரு சொல்றாரு, நமக்கு ஜீவனை தந்த ஆண்டவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பது நம்ம செய்யற பெரிய ஒரு நல்ல காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவீர்கள். பாடுகள், நம்ம ஆத்துமாவை ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம நிறைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்திருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, அப்படி ஒப்பு கொடுப்பது நல்ல காரியம், நல்ல காரியம். அந்த ஆண்டவர், எனக்கு உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு நான் என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்க மரண பரியந்த உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை நான் உங்களுக்கு தருவேன். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எதற்காக வாழுகிறோம்? எப்போது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லை. சிலர் தங்கள் வாழ்க்கைய ஹாஸ்பிட்டல்ல கழிக்கிறாங்க. சிலர் தங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையில சிறையிலே கழிக்கிறாங்க. நம்ம நிறைய வேலையில செக்யூர்டு, இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற நிறைய காரியம்லாம் அப்படிதான் இருக்கணும்னு இல்லை. ஆனா ஆண்டவருக்காக நம்ம பாட அனுபவிப்போம்னா, வேதம் சொல்லுகிறது, அது உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்தோம்னா அதே மாதிரி பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எல்லாரையும் போல வயசாகி மறிக்க கூடாது ஆண்டவரே. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எல்லாரையும் போல வியாதி வந்து மறிக்க கூடாது ஆண்டவரே. ஆதி திருச்சபையினுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவர் நம்மளை நல்ல விதமா இருப்பாராக. ஆனா சில வேளைகளில் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தால் அதே போல ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி திருச்சபை அப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய ஜீவனை கொடுப்பதை பாக்கியமா எண்ணினாங்க. அதை விட பெரிய பாக்கியமா நினைக்கல. அவங்க பணம் சம்பாதிக்கிறதையோ, கார் வாங்குறதையோ, இல்லைன்னா உலகமெங்கு சுற்றி திரிந்து ஊழியம் செய்கிறதையோ பெரிய சாதனையா நினைக்கல. அவங்க நினைச்சது உண்மையுள்ள ஆண்டவருக்கு தங்கள் ஆத்துமாக்களை ஒப்பு கொடுப்பதை பெரிய நன்மையாக கருதினார்கள். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஆண்டவருக்காக என்ன பாடுகளை அனுபவிக்கிறோம், நம்ம என்ன ஊழியம் செய்கிறோம். நம்ம எல்லாரையும் மாதிரி ஒரு குடும்பத்தை கட்டி, ஒரு வீட்டை கட்டி, பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்ல ஏதோ ஒரு செய்துட்டு முடிக்க போறோமா? இல்லை.
நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்காக நான் எதையாகலும் சாதிக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்க போகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சு பார்க்கிறப்போ சோதனையினுடைய மேன்மையான சில காரியங்களை யாக்கோபும் எழுதுகிறார். நீங்க யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். பாருங்க, இங்க சோதனை யாருக்கு தான் ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னா, தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய வேளையில சோதனை நமக்கு எதுன்னா, ஆண்டவரை விட வேற எதையாவது நம்ம நேசிக்கிறோமா என்பதுதான் சோதனை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை விட நான் எதையாவது நேசிக்கிறேனா என்பதுதான் சோதனை. அங்க சில அறிவுரைகளை, சில தியாலஜியை யாக்கோபு எழுதி வைக்கிறார். என்ன எழுதி வைக்கிறார்? 13வது வசனத்தை வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும், யாரும் சொல்லாதீங்க என்ன ஆண்டவர் சோதிக்கிறாருன்னு சொல்லாதீங்க. எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் என்ன சோதிச்சுட்டே இருக்கிறாரு, ஆண்டவர் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படி சொல்லாதீங்க. அங்க அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வாசிங்க. தேவனை யாரும் சோதிக்கவும் முடியாது, தேவன் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க வாசிங்க 17வது வசனத்தை வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும். நல்லா அந்த வசனத்தை நல்ல தெளிவா நம்ம வாசிக்கணும். நன்மையான ஈவுகள், குட் கிஃப்ட், பெர்ஃபெக்ட் கிஃப்ட். நமக்கெல்லாம் நிறைய வேலையில தெரியாது என்ன பெர்ஃபெக்ட் கிஃப்ட்னு தெரியாது. இப்போ ஜெசிகிட்ட உனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் வேணும், என்ன வேணும், என்ன வேணும்னாலும் உனக்கு தரலான்னு கேட்டா அவன் சொல்லுவான் 1 கிலோ சாக்லேட் வாங்கி தாங்கன்னு சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவனுக்கு இருக்கிற பெர்ஃபெக்ட் கிஃப்ட், குட் கிஃப்ட். அவனுக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். ஆனா ஜோதிகளின் பிதா நம்முடைய அப்பா தான் நமக்கு என்ன நல்ல கிஃப்ட்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எது பெர்ஃபெக்ட் கிஃப்ட்னு அப்பாவுக்கு தான் தெரியும். ஜோதிகளின் பிதாவின் இடத்திற்கு நம்ம நிறைய வேலையில நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். இல்லை, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? வரங்களை கொடுக்கிறாராம், வல்லமைகளை கொடுக்கிறாராம். நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய சத்திய வசனத்தினால் நம்மை ஜனிப்பிக்கிறாராம். சோதனைகள் வருகிற போது நம்ம எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்பது வாசிங்க. 15வது வசனத்தை வாசிங்க. 14, 15. தன் சுய இச்சை. ஏவாளுக்கிட்ட பிசாசு சொல்றான், இந்த கனியை சாப்பிட்டா நீங்க நல்ல தேவர்களை போல் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி அவளுக்கு அவ அப்படி நினைச்சிட்டு இருக்கிறா. அவ கண்களுக்கு அது பிரியமா இருக்கு, ஏற்கனவே அவளுக்கு அதுக்கு மேல ஆசை இருக்கு. அதான் இச்சை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதனை என்பது என்ன? அதான் வேதம் சொல்லுகிறது, இச்சை என்ன செய்யுமா? கற்பம் தரித்து பாவம் பிறக்கும். பாவம் என்ன செய்யும்? மரணத்தை பிறப்பிக்கும். இச்சை. ஆண்டவரை விட நமக்கு நிறைய காரியங்கள் மேல ஆசையா இருக்கும். தேவனை விட நம்ம நிறைய காரியத்தை, ஆலயத்துக்கு வருவோம், நம்ம பாடுவோம், அன்பு கூறுவேன்,
அப்படின்னு நம்ம வாய்கள் பாடினா கூட இருதயத்தில் நம்ம உண்மையிலே ஆண்டவரை நேசிக்கிறோமா என்பது எது காட்டி கொடுக்கும் தெரியுமா? சோதனை காட்டி கொடுக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பிசாசு சோதிக்கிறான். நீங்க அந்த வசனத்தை வாசிக்கிறப்போ பாவம் இச்சை பாவத்தையும், பாவம் என்ன செய்யும்? மரணத்தையும் பிறப்பிக்கும். ஆனா ஜோதிகளின் பிதா நம்முடைய அப்பா என்ன செய்கிறாரா? நன்மையான ஈவுகளை தர்றாரு. அல்லேலூயா. பூரணமான ஈவுகளை தருகிறாரு. வசனத்தை அனுப்புகிறார், நம்மளை ஜெனிப்பிக்கிறார், நம்மளை உயிர்ப்பிக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் இருக்கிற ரூம்ல வந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்குவீங்க. சிலருக்கு சோதனை இருக்கு, எல்லாருக்கும் எல்லா சோதனை கிடையாது. சிலருக்கு யாராவது சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்தா உடனே அவங்களுக்கு அது ஒரு சோதனை. காரணம், அவங்க முன்னாடி அது செய்துட்டு இருந்திருப்பாங்க. சிலருக்கு சினிமா பார்க்கறது சோதனை. சிலருக்கு சாராயம் குடிக்கிறவங்க பக்கத்துல போனாலே சாராயம் குடிக்கணும்னு தோணும், அது சோதனை. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நமக்குள்ள ஒரு இச்சை இருக்கிறது. அந்த இச்சை சூழ்நிலைகள் வருகிற போது அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா பாவத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆனா சோதனை என்ன செய்யும்னு சொன்னா சோதனையில ஒரு சகிப்புத்தன்மை உண்டாகும். சகிக்கிற மனுஷன் அப்படின்னா ஆல்ரெடி அவனுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும், குடிக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். அப்பதான் ஒரு நண்பன் கொண்டு வந்து ஃப்ரீயா குடிக்க கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் சொல்றான் நோ. அல்லேலூயா. ஒரு தடவை சொல்லிட்டான், ரெண்டாவது தடவை சொல்லிட்டான். சிலருக்கு பாருங்க, சினிமா பார்க்கறது அவங்க போராட்டமா இருக்கும். அப்பதான் ஒரு ஏர்போர்ட்ல ஃப்ளைட்டில் ஏறி இருக்கிறப்போ அழகா ஸ்கிரீன்ல வரும், யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சினிமா பார்க்கறது அவங்களுக்கு சோதனையா இருக்கும். நோ, நான் இதை பார்க்க மாட்டேன், நான் இதை சகிச்சு தாண்டி போவேன். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு வேதம் சொல்லுகிறது, அந்த சோதனையை தாண்டி போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிரீடத்தை கொடுப்பார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கிரீடம் யாருக்கு கொடுப்பாங்க தெரியுமா? வெற்றி பெற்றவர்களுக்கு கொடுப்பாங்க. அன்னைக்கு ஒலிம்பிக் போட்டியில் ஓடுறவங்களுக்கு கிரீடம் கொடுப்பாங்க. இன்னைக்கு தங்க பதக்கம், வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் அப்படின்னு ஒலிம்பிக்ல கொடுக்கிறது போல விசுவாசிய உன்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் சில பதக்கங்களை கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷங்க பார்க்கறது மாதிரி இல்லை. சோதனைகளை நீ மேற்கொள்ளுகிற போது, சோதனைகளை ஜெயிக்கிற போது உனக்குன்னு ஆண்டவர் ஒரு பெரிய கிரீடத்தை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்குன்னு ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிறார். யோசேப்பு ஆண்டவர் எங்க கண்டார் தெரியுமா? போத்திபாருடைய வீட்டிலே கண்டார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் ஏன் சோதனை அனுமதிக்கிறார்? வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை சோதிக்கணும், ஆண்டவர் நம்மளை அழிக்கணும்ங்கிறதுக்காக இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, என்னுடைய இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்ட ஜனம்,
அவர்கள் பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமையுடையவர்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. யோபுவின் பொறுமையை குறித்து வாசிங்க. அதே யாக்கோபு நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோமே. கர்த்தருடைய செயலின் முடிவை கண்டிருக்கிறோமே. ஆண்டவர் ரொம்ப உருக்கமா இருக்கிறார். யோபு புலம்புறது என்ன? என்னுடைய சரீரம் இரும்போ வெண்கலமோ. அல்லேலூயா. ஏன் ஆண்டவரை இவ்வளவு கொடுமைப்படுத்துறீர் அப்படின்னு தான் யோபு புலம்புறாரு. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ரொம்ப அன்பா இருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப இரக்கமா இருக்கிறார். ஏன் அப்ப ஆண்டவர் யோபு அனுமதித்தார்? அவருக்கு ஒன்னு ப்ரூவ் பண்ணணும். யோபு உத்தமன். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சபை ஆண்டவரை ப்ரூவ் பண்ண விரும்புகிறாரு. உங்களை ப்ரூவ் ஆண்டவருக்கு ப்ரூவ் பண்ணணும். நான் இவங்களை ரட்சிச்சது உண்மைதான், இவங்களை பாவத்திலிருந்து விடுவிச்சது உண்மைதான். இவர்கள் அனுதின வாழ்க்கையில பாவத்தை ஜெயிக்கிறவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இயேசுவினுடைய ரட்சிப்பு பாவத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறது மட்டுமல்ல, பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் யாக்கோபு நிருபம் சொல்லுகிறது. நீங்க வாசிங்க. யாக்கோபு நிருபம் 1வது அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிங்க. என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது இது ஒரு பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை. பொறுமைங்கிறது நம்ம பொறுமையா இருப்போம், அந்த பொறுமை இல்லை அதனுடைய உண்மையான அர்த்தம். அந்த உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, சைக்க பாவத்தை மேற்கொள்ளுகிற அபிஷேகம். அல்லேலூயா. பாவத்தின் வழியாய் நம்ம செல்லுகிற போது பொறுமையை உண்டாக்குகிறது அப்படின்னு சொன்னா, பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம சோதனைகள் வழியா கொண்டு போறது எதுக்கு தெரியுமா? சோதனையில மறிக்கிறதுக்கு இல்ல, சோதனையை மேற்கொள்ளுவதற்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. சிலர் பாருங்க, சர்ச்சுக்கு கிளம்பி இருக்கிறப்ப தான் வீட்டில இருந்து போன் வரும், 4 சண்டை போடுவாங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே கட் பண்ணி வச்சுட்டு நான் சர்ச்சுக்கும் போகல, ஜெபமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துருவாங்க. பிசாசு அடுத்த வாரமும் 5 மணி ஆகுறப்ப அதே கால் அடுத்த வாரம் வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவனுக்கு தெரியும், இவனுக்கு வீட்டில் இருந்து ஒரு கால் வந்து ஒரு சண்டை போட்டா இவன் சர்ச்சுக்கு போக மாட்டான். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆண்டவருடைய நோக்கம் அது இல்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவன் ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாவத்தை ஜெயிக்கிற ஒரு சபையா நம்மளை மாற்றணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நிறைய பேர் தங்கப்பதக்கம், ஓட்டப்பதக்கம், எங்கெங்கயோ பரிசு வாங்கணும்னு ஓடுறாங்க. பரலோகத்துல நீங்க பரிசு உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பரலோகத்தில் உங்களுக்கு பரிசு கிடைக்குமோ? ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் உங்க தலையில வைப்பாரோ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவாரோ, நான் ஜெயித்தது போல நீ உலகத்தை ஜெயித்தாய் அப்படின்னு சொல்லுவாரோ? மாம்சத்தை ஜெயித்தாரு என்று சொல்லுவாரோ? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிவனா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாடுகளை குறித்து பயப்படாத. ஒரு 10 நாள் உங்களை காவலில் போடுவாங்க,
ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க காவல்ல போடுவாங்க. சில வேளையில நீங்க மரணம், சிலர் மறிக்க கூட எல்லாம் செய்யலாம். ஆனா உங்க தலையில ஒரு ஜீவ கிரீடம் இருக்கும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தலையில ஒரு ஜீவ கிரீடம் இருக்கும். பரலோகத்துல ஜீவ கிரீடம் உள்ளவர்களா நீங்க உலாவிக் கொண்டிருப்பீர்கள். எத்தனை பேர் இருக்கிறீங்க? நம்ம எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? நிறைய வேளையில நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில பாடில்லாத வாழ்க்கை வேணும்னு நம்ம ஜெபிக்கிறோம். உண்மைதான். எப்படி பாடுபடக்கூடாது என்பதையும் வேதம் சொல்லுகிறது. அந்த வசனத்தை கூட வாசிப்போம். 1 பேதுரு 15வது வசனம் 4:15 சொல்லுகிறது, உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது திருடனாவது நிறைய பேர் நிறைய காரியங்களுக்காக பாடுபடுறாங்க. கொலை செய்யறாங்க, களவு செய்யறாங்க. ஆனா நீங்க அப்படியெல்லாம் பாடுபடக்கூடாது. ஆண்டவருக்காய் பாடுபட வேண்டும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காய் பாடுகளை சகிப்பது ஒரு பெரிய பாக்கியம். யோசிச்சு பாருங்க, நான் யாருக்காக பாடுகளை சகிக்கிறேன்? நான் ஆண்டவருக்காக ஏதாவது பாடுபடுகிறேனா? நம்ம நிறைய வேளையில ஆலயத்துக்கு வருவோம், ஆராதிப்போம், போயிடுவோம். அதை தாண்டி நம்ம போன பிரச்சனைகள் வரும். சுவிசேஷம் சொன்னா பிரச்சனை வரும், ஊழியம் செய்தா பிரச்சனை வரும். நம்ம பிரச்சனைகளை பார்த்தே ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் ஆண்டவர் கூப்பிடுறாரு. எது கூப்பிடுறாரு தெரியுமா? சபையே, நீ என்னோட பங்காளியாய் மாறு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. என்னோட பங்காளியாய் மாறு. உன் வாழ்க்கையை என்னுடைய கருத்தில் தான். பாடுகள் இருக்கும், ஆனால் பரலோகத்தில் உனக்கு பெரிய மகிமை இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான், சிலுவையின் முன்னே உலகம் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் பின்னே, பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான், இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான் பின்னோக்கு நான். அடிக்கடி சில ஒரு காரியத்தை கூட சொல்லிட்டு முடிச்சிடுறேன். சில ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுவாங்க. சில பிள்ளைங்க எல்லாம் சில பையன்மார்களை ரொம்ப லவ் பண்ணும். அவன் எப்படிப்பட்டவனோ இருப்பான். சில வேளை அவன் 10 பெண்ணுங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா இந்த பிள்ளைங்க அவன் மேல அவ்வளவு அன்பு வச்சு, சிலர் பெற்றோர்களை விட்டுட்டு, சொத்து தரமாட்டேன்னு சொன்னா அதையும் விட்டுட்டு, நமக்கே தெரியும் அந்த பிள்ளை பைத்தியம் மாதிரி அந்த பையன் மேல இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம்.
எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடும். நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு ஏமாற்றுகிற ஒரு மனுஷனுக்காக ஒரு வாலிப பெண்ணு அப்படி இருப்பாள் என்றால், நமக்காக உயிரை கொடுத்த இயேசுவிற்காக நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? நமக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவிற்காக உண்மையுள்ள அந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம்? ஆண்டவரே, எங்களை மாத்துங்க. ஆண்டவரே, உங்க மேல அந்த மேலான பைத்தியமான ஒரு அன்பு எங்க இருதயங்களுக்குள்ள வரட்டும். கரங்களை உயர்த்து. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான் ஆண்டவரே, எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை எழுப்புங்க ஆண்டவரே. உடைய சிலுவையை சுமக்கிறவர்களாய், உமக்காய் வாழுகிறவர்களாய் எங்களை மாத்துங்க ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பரலோகத்தில் எங்க எல்லாருடைய சிரசிலையும் அந்த கிரீடத்தை வைங்க டாடி. அதற்கு பாத்திரவான்களா எங்களை எல்லாரையும் உருவாக்குங்கப்பா. மாம்சத்தை, சரீரத்தை, ஆவியாத்ம, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாத்தையும் ஜெயித்தவர்களா எங்களை மாத்துங்க. உமக்கன்று ஒரு ஜெயம் பெற்றவர்களா எங்களை மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you all. Amen.